டேய், என்ன சும்மா டைவர்ஸ் அது இதுன்னு சுத்திட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள டைவர்ஸா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அ? நம்ம பொறந்தக்கப்புறம் நம்ம அப்பா, அம்மா தான் நம்ம இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு அவங்கள பார்த்து வளர்ந்துருப்போம். அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட்பாத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். கரெக்ட் தானே? ஆனா நம்ம அப்பா, அம்மா தாண்டி 2 பீஸ் இருக்காங்க. அவங்கள பத்தியான கதை தான் இது. என் தாத்தா மிஸ்டர் பாலா நல்லா மொரட்டு பாடி. நல்லா சாப்பிடுவாரு 3 வேளையும். ஊர்ல அவருக்கு அவ்ளோ பெரிய மரியாதை. எல்லாம் வணக்கம் வைப்பாங்க. பொண்டாட்டிய தாங்கு தாங்குன்னு தாங்குவார்றா. காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி புள்ளக்குட்டிங்கள பார்த்துக்கிட்டு அவ்வளோ அருமையான மனுஷன். நல்லா 3 வேளையும் நல்லா சாப்பிடுவார்றா. அது எப்படி எனக்கு தெரியும்னா, மத்தியானம் சும்மா கறி சோறு அது இதுன்னு சாப்பிட்டு என்னோட பாலா சும்மா டர்புரு டர்புரு டர்புருன்னு போடுவாரு. அது வந்து 7வது தெருவுல இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு வீடு வரையும் கேட்கும். அந்த மனுஷன் அந்த மாதிரி. அப்புறம் என் பாட்டி சேஷு அவ்வளோ அழகுடா. அந்த காலத்துல மாடலிங்லாம் இல்லவே இல்லை. இருந்ததுன்னு வச்சுக்கோ, இவ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருப்பா. ஐஸ்வர்யா எல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அந்த காலத்துல நானே சைட் அடிச்சுக்கினா பாத்துக்கோ என் பாட்டிய. மிஸ்டர் பாலா வந்து அவ்வளோ கொடுத்து வச்சவர். என்னோட சேஷு ஒரு டீ போடுவாடா. ஒரு மாதிரி பபுள் கம் ஃப்ளேவர் வரும் அந்த டீ குடிக்கும்போது. இந்தியாவில் நான் எங்கேயுமே குடிச்சதே இல்லைடா அந்த மாதிரி டீ. நான் 3 வேளைக்கும் நல்லா சோறாக்கி போடுவான் எனக்கு. லீவ் கிடைச்சுன்னா போதும் நான் ஊருக்கு போயிடுவேன். என்னை 2 பேரும் நல்லா பார்த்துப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பிள்ளைய விட என்னை ரொம்ப நல்லா வச்சுப்பாங்க. அப்படியே நானும் சின்ன வயசுல வளர்ந்து பெரிய ஆளாகி அப்புறம் ஒரு வேலைக்கு போயிட்டு நான் சென்னையில் செட்டில் ஆனேன். சென்னையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இந்த மாதிரி சேஷு தவறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அடுத்த ட்ரெயினே பிடிச்சிட்டு கிளம்பி போனேன். என்னை அவ்வளோ பார்த்துக்கிட்டா அவ்வளோ பாசமாக இருந்த பொண்ணுறாவ என் பாட்டி. பார்க்க 70 வயசு மேலே இருக்க மாட்டா, 40 வயசு மாதிரி தான் இருப்பாள். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போயிட்டு அவளை நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாலா வந்து வெளியில் போயிருந்தார். அப்புறம் அவர் போயிட்டு சாயந்தரம் வரும்போது அவர்கிட்ட சொல்லலாம் போகும்போது ஊர் மக்கள்லாம் வேணாம், அவரால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தடுத்து நிறுத்தினாங்க. கடைசியில் சேஷு இறந்தது கூட அவருக்கு தெரியாது. என் வாயில சொல்லி அப்புறம் அந்த மனுஷனுக்கு ஏதாவது உடஞ்சி போயிட்டு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். வந்துகிட்டே இருக்கும்போது திரும்ப இன்னொரு ஃபோன் வந்துச்சு. பாலா தவறிட்டாருன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சேஷு தவறிட்டாங்கன்னு சொன்ன 1 மணி நேரத்திலேயே அவரோட உயிர் போய் சேர்ந்துச்சு. அதிர ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். அவ செத்துட்டான்னு வச்சுக்கோ என் பொண்டாட்டி, நானும் பின்னாடியே போய் சேர்ந்துடணும். அதுதான் என்னோட ஆசை. அப்படி இருக்கணும்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா. இந்த காலத்தில் நீங்களா இருக்கீங்களேடா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நீங்களா? டே, உங்களுக்கு பிடிக்கலாம் கல்யாணமே பண்ணாதீங்கடா, அப்படியே இருங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷத்துல டைவர்ஸ் வாங்கி எதுக்கு இந்த வேலை? போ போய் வேற வக்கீல பாரு போ.